Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. வந்த சமையல் போனா சொதப்பல். இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல வேற ஒரு சூப்பரான குட்டீஸ்க்குலாம் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். எஸ், அது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக் டெசர்ட் இதெல்லாம் சொல்லலாம். பார்த்தோம்னா அப்படியே டெம்டிங்காக இருந்தது. ஆனால் நம்ம ஒரு தடவை இதை ட்ரை பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும். சரி, அதே நம்ம திருப்பி ட்ரை பண்ணலான்னு ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம சேனலில் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு வந்தாச்சு டக்கு. ஓகே, இது நாங்கள் என்ன சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஓகே, வாவ். அது வந்து இந்த இதை நாங்கள் வந்து ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, அது என்ன ரெசிபி? சாக்கோ லவா கேக், மினி சாக்கோ லவா கேக். ஓகே, ட்ரை பண்ணிடலாமா? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சட்டு புட்டுன்னு செஞ்ச ரெசிபி தான் அது. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெதுவெதுப்பான பால், காய்ச்சி ஆற வச்ச வெதுவெதுப்பான பால். இது வந்து கிராஜுவலா ஆட் பண்ணிக்கலாம். சூடோட போட்டீங்கன்னா கட்டி கட்டியாயிடும். ஆமா, அதனால ஆற வச்சிருங்க. ஆற வச்சு ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணணும், லம்ஸ் இல்லாம. நல்லா இப்படி கெட்டியா ஆகுதுல. இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவுலாம் வரும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணு. அவ்வளோதான். இந்த மாதிரி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் பாலை. இது வந்து ராகி மாவு இல்லைனாக்கா மைதா மாவு எல்லாம் வேணால் செய்யலாம். அவங்க மைதா மாவில் தான் செஞ்சாங்க, கோதுமை மாவில் கூட செய்யலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு ராகி மாவில் எடுத்துருக்கோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நாட்டு சக்கரை, ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை கொடுப்பேன். ஒயிட் சுகர் கூட போடலாம், நாங்கள் நாட்டு சக்கரையே போடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன், 2 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பேட்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டார்க் சாக்லேட்ஸ் வந்து கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கோம். சாக்லேட் சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம், அப்போதான் அந்த லாவா வந்துட்டு உள்ள இருந்து அப்படியே மெல்ட் ஆகி வரும் இல்லையா. அதுக்காக சாக்லேட் சங்க்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஹோம்மேட் சாக்லேட் எடுத்துக்கலாம், வெளில இருந்து கூட வாங்கிக்கலாம். நாங்கள் வீட்டில் உள்ள சாக்லேட் தான் எடுத்துருக்கோம், டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டெப் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் ஆனே பண்ணக்கூடாது, ஆன் பண்ணாம ஃபர்ஸ்ட் பேட்டர் ஊற்றிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டரை ஒரு நெய் ஆட் பண்ணிட்டு அதில் போட்டுக்கலாம். 3/4 குழி வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி 3/4 குழி வர அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போ இந்த மாதிரி 3/4 குழி வர அளவு ஆட் பண்ணியாச்சா. இப்போ வந்து இதில் அந்த சாக்லேட் சங்க்ஸை வந்து வச்சிடலாம். உள்ள நடுவில் வச்சிடலாம். இந்த மாதிரி ரெண்டா கூட வச்சிருங்க, நிறைய சாக்லேட் வரும். ஓகே, சாக்லேட் சங்க்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க மாவை வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு லிட்டு ஓகே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு லிட்டு வச்சு மூடிக்கலாம். ஓகே இந்த மாதிரி ஒரு லிட்டு வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. வந்து லிட்டை வச்சு கவர் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க, நான் சீக்கிரமாக தீஞ்சிடும், அடியில் பிடிச்சிடும். அதனால லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அப்படியே உள்ள வரைக்கும் நல்லா வேகும். அந்த உள்ள உள்ள சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி சாப்பிடும். மேலே பபிளாக வரும்போது தான் நீங்கள் வந்து அடுத்தது திருப்பணும். அது கொஞ்சம் திருப்பி விடணும். ஓகே 5 மினிட்ஸ் கழிச்சு வரும் நாங்கள். ஓகே வா. ஓகே இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே ஐ எம் வெரி ஈகர்லி வெயிட்டிங். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி வரப்போகுதுன்னு. நல்லா இப்படி பபிள் பபிளாக வந்து சில்மி சொன்ன மாதிரி திருப்பிடலாமா? ஓகே இதுதான் இங்கே மெயினே. ஃபஸ்ட்டு சுற்றி கொஞ்சம் எல்லாரும் நகர்த்தி விட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் அப்படியே கலந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ அதுவே நம்ம இப்படி திருப்பிடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்படி நகர்த்தினீங்கன்னா அதுவே வந்துடும். இந்த பாருங்க சூப்பராக வந்துருச்சு. வாவ். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இது வந்து பிஞ்சிடும் நம்ம திருப்பும் போது. அதனால் ஸ்லோவாக பார்த்து திருப்புங்க. கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விடுங்க. ஓகே இப்போ எல்லாமே திருப்பியாச்சு. அது எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா? ஒட்டாம பீயாம அந்த மாதிரி தான் வரும். நல்லா பபிள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க திருப்பி விட்டா அந்த மாதிரி கரெக்டா வந்துடும். அரவேக்காரோட திருப்பினா அது வந்து பிஞ்சு போயிடும், மாவாவே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல அப்படியே வைக்கலாம், குக் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பேட்டரை பொறுத்து. ஏன்னா அந்த இந்தியன் ரெசிபிஸ்ல தமிழ்ல பாத்தீங்கன்னா மைதா மாவு வந்துட்டு திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை வேகன்னா திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம ராகி மாவு ஆல்ரெடி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ 2 சைடும் திருப்பி போட்டுக்கிறது நல்லது. அதனால நாங்கள் வந்து திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். ஆமாம், இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஆல்ரெடி இது 80% குக் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நடுவில் கொஞ்சம் ஒரு சில இடத்துல மாவா இருக்கும், அதை மட்டும் குக் பண்ணதா ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல மூடி வைக்கிறோம். ஓகே ஓகே இப்போ அகைன் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி போட்டு ஓபன் பண்ணி பார்த்துலாமா? தாராளமா. ஓகே இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிருக்கு, ஸ்மெல்லே நல்லா தெரியுது. இப்போ எந்த பிளேட்ல சர்வ் பண்ண போறோமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே கோக்கை வச்சு வாவ் சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆயிருக்கு. சூப்பரா எடுத்தாச்சு. சாக்கோலாவா கேக் ரெடி ஆயிடுச்சு வீட்லயே. மினி சாக்கோலாவா கேக் பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஆமா, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கவே. பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல? நல்லா ஒட்டாம பீயாம சூப்பரா வந்திருக்கு. இப்போ இது கார்னிஷிங்காக சாக்லேட் சாஸ் கொடுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், உள்ள அப்படியே சாக்லேட்டியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? செம்ம சாக்லேட்டியாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சாக்லேட் அப்படியே உள்ள அப்படியே மெல்ட் ஆகி இருக்குது. சைடில் கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்குது.
அல்டிமேட்டா இருக்கு, வேற லெவல் டேஸ்ட். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. வெரி சிம்பிள், டேஸ்டி, பிளஸ் ராகி அதெல்லாம் சேர்த்துறது ரொம்ப ஹெல்தி. நம்ம ஹோம் மேட் எல்லாமே கீ எல்லாமே ஹெல்தியான இன்கிரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் மோஸ்டா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு, குவிக்கா செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றோம். until then bye from Vicky sisters. Tata, bye bye.